பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 27வது வசனம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை கவனித்து பாருங்கள். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மால் கூடாதவைகளாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் தேவனால் கூடும். இன்றைக்கு நம்மளுடைய காரியம் தேவனால் உண்டாகும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை கவனிப்பீர்களே ஆனால் எரேமியா 32:17 வாசிக்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என கண்பாண்டவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் மகாபலத்தினாலும் அவருடைய புயத்தினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த கால வேளையில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படின்னா எல்லாமே அவரால் கூடும். அவரால் எல்லாமே செய்ய முடியுங்க. அவர் அசாதாரணமான காரியத்தை செய்கிற தேவன். தம்முடைய வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்க முடியும். அப்படின்னா Glory to God. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். பாருங்க. அப்போ தேவன் அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் அந்த காரியத்தில் செயல்படுவதற்கு அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் செயல்படுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த கால வேளையில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இயேசு கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த போது அங்கே திராட்சரசம் குறைவுபட்டிருந்தது. இயேசு என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார்கள். நல்ல கவனிங்க. அவர்கள் பாத்திரத்தை கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தண்ணீரை நிரப்பின உடனே ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுதும் உண்டு, பந்து விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். கொண்டு போனார்கள். கொண்டு போகிற போது அது திராட்சரசமாய் மாறியிருந்தது. பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனிடத்தில் எதை கொடுக்கிறோமோ, எந்த காரியத்தில் அற்புதத்தை செய்வதற்கு நாம் தேவனை நம்பி இருக்கிறோமோ, அந்த காரியத்தில் தேவன் அற்புதத்தை செய்வாருங்க. நான் இப்படி சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு முதல்ல உங்களை அர்ப்பணிங்க. ரெண்டாவது, எந்த காரியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமோ அந்த உடைமைகளை
தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொல்லுகிறபடியே செய்யுங்க. கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை தேவனால் செய்யக்கூடும். செபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. குறைவுபட்டு இருக்கிறார்கள், குறைவு நிமித்தம் கலக்கமடைந்து என்ன செய்வதென்று தெரியாதபடி திகைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் அற்புதத்தை செய்யும்படி ஆண்டவரே தங்களுடைய உடைமையை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஒப்பு கொடுக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.